நம்ம ஜுடிஷியரி நீங்கள் முன்னாடிலேருந்து எப்படி எவால்வ் ஆகுது இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கல்ல, நம்ம பொறுத்த வரைக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரின்னு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ ஜுடிஷியரியோட ஆக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அதர் 2 ஆர்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஷின் ரைஸ் பண்ண முடியாத அளவு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஆர்டிகல் 200ல் பொறுத்த வரைக்கும் கவர்னர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் வேணால் பாஸ் பண்ணி வைக்கலான்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது கான்ஸ்டியூஷன்லேயே அப்படி இருக்கும் போது இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி காலக்கெடு கொடுக்குற மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பவர் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் இது பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? நல்ல கேள்விமா, அருமையான கேள்வி. சரிம்மா, டாக்டர் அம்பேத்கருடைய ஸ்பீச்சஸ் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை படிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் தெரியுமாமா? டாக்டர் அம்பேத்கரை கொண்டு போயிட்டு ஒரு ஜாதி தலைவராக போய் அவர் ஒரு கேஜில் போட்டு நிறுத்திட்டோம். அவர் என்ன பண்ணிட்டோம், ஒரு கேஜில் போய் அவரை நிறுத்திட்டு அவர் கேஜுக்குள்ள கிடக்கிறார். இப்போ அந்த அவல நிலைமைக்கு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். வேர்ல்டு ஜூரிஸ்ட்ல டாப் ஜூரிஸ்ட் அவர், அதில் சந்தேகமே வேணாம். கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு யாரை நம்ம கூப்பிடுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நேரு வந்து இப்போ காந்திஜி கிட்ட சொல்லுவார், ஐவர் ஜெனிங்ஸை கூப்பிடலாமா? ஜூரிஸ்ட் ஐவர் ஜெனிங்ஸ் பெரிய ஆள், சார் ஐவர் ஜெனிங்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறது அவர் காங்கிரஸ் அவரை கூப்பிடலாமான்னு கேட்கும்போது காந்தி சொல்லுவார், அம்பேத்கர் இருக்காரு, அவர் எழுத வைங்க, அவரை ஜெயிச்சு உள்ள கொண்டுட்டு வாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அம்பேத்கர் முதல்ல பெங்காலில் ஜெயிச்சிருப்பாரு. பார்ட்டிஷன்னால அந்த சீட்டு போயிடும், மகாராஷ்டிராவில் ஜெயிக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு கான்ஸ்டியூஷன் கமிட்டி சேர்மனாக போட்டு பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவர் சொல்லுவார், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்னன்னா, ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே சொல்ல முடியாது, பல விஷயங்கள்லாம் வந்து பியூட்டிஃபுல். 25th of November 1949 அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பேசுவார். இட் இஸ் கால்ட் கிராமர் ஆஃப் அனார்கி. அந்த ஸ்பீச் கால்ட் கிராமர் ஆஃப் அனார்கி. அந்த ஸ்பீச் எடுத்து சொல்லுவார், however good a constitution is, it will turn out to be bad if the people who are called upon to work it turn out to be a bad lot. However good a constitution is, however bad a constitution is, it will turn out to be good if the people who are called upon to work on it. இதை சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாருமா. என்ன சொல்லுவாருன்னா, இந்த கான்ஸ்டியூஷனை ஒர்க் பண்ணுறவங்கலாம் மாரல். இப்போ மாரல்ஸை வந்து நம்மளால வந்து கோடிஃபை பண்ண முடியாது. இப்போ சொல்ல முடியாது, ஆண் வழக்கறிஞர்களே பெண் வழக்கறிஞர்களை உத்து பார்க்காதீர்கள். இது வந்து ஆண் வழக்கறிஞர்களுக்கே தெரியணும். அக்கா தங்கச்சி கூட பிறந்த நாம வந்து இன்னொருத்தியை வந்து உத்து பார்க்கறது அநாகரிகமான ஒரு செயல், இம்மாரல் தெரியணும் இல்லையா? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்றது கவர்னர்ஸ் வந்து ஆட்சி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுக்கக்கூடிய பில்ஸை கடன்னு பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா அனுப்புறது, ரெண்டாவது வாட்டி அப்ஸ்டாங்கன்னா கிளியர் பண்ணுறது, இல்லையா பிரசிடென்ஷியல் அசெப்டுக்கு அனுப்புறது. இவ்வளோதான் விஷயம், கான்ஸ்டியூஷன் இவ்வளோதான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டியை காப்பாற்றுற லெவலுக்கு உண்டான அரசியல்வாதிகளை நாம் எலெக்ட் பண்ண தவறிட்டோம். அதுல தான் இப்போ ஸ்ட்ரெயினாக தெரியுது, நமக்கு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியில் ஸ்ட்ரெயினாக தெரியுது. அந்த ஸ்ட்ரெயினில் தான் என்ன ஆயிடுது, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாள் இந்த பில்ஸை வச்சுட்டு இருக்கிறீங்களே இது தப்புன்னு சொல்லி டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க, கம்பல்ஷனில் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷனில் டைம் லைன்ஸே கிடையாது. ஏன்னா nobody expected a governor to sleep over bills for years on end. A governor is expected to pass the bills. ஏன்னா அவன் வந்து இந்த டெமோக்ரஸியில் 5 வருஷம் தான். இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சு வர்றாருன்னா 5 வருஷம் இல்லையா? 5 வருஷத்துக்குள்ள சட்டங்களை போட்டுட்டு அடுத்த எலெக்ஷன் ரெடி ஆகணும் இல்லையா? இப்போ வடப்பாடி வர்றாருன்னா வடவர் இட் இஸ் அவங்க 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற பண்ணும்போது அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதை வந்து நம்ம இது கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி. அந்த மொராலிட்டி இன்னைக்கு ரொம்ப கீழே போனதுனால தான் இந்த அவல நிலைமை. ஆனால் ஒன்றுமா நான் என்ன பார்த்தேன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு த்ரெட் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்.
1975 மிஸ் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனே ஓரம் கட்டி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆர்டிகல் 21 சஸ்பெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஏடிஎம் ஜபல்பூர் ஒரு வழக்கில் என்ன பண்ணுவாங்க, 5 ஜட்ஜஸ்ல 4 ஜட்ஜஸ் அது கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஜட்ஜு HR கண்ணாண்டவர் மட்டும்தான் அது தப்புன்னு சொல்லுவார். அதுக்காக அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பதவி இழப்பார். இதெல்லாம் சரித்திரம், இந்த நாட்டு சரித்திரம். HR கண்ணாவுடைய படத்தை தான் சுப்ரீம் கோர்ட் ஹால் 2ல பெருசாக இருக்கும். ஹால் 1ல பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்திய மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த மாவை 77 எலெக்ஷனில் வெளியாச்சு, அடுத்த ஆட்சியை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து இந்த ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யுது. ஐ எம் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் தட் இந்தியன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் இட். பிகாஸ் நான் இந்தியன் கான்ஸ்டியூட் இப்போ தான் நான் நேற்றுக்கு கும்பகோணத்தில் பேசும்போது லாடேயில் சில கருத்துக்களை சொன்னேன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சுப்ரிமசி எங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சுப்ரிமசி லைஸ் இன் தி பீப்புள் கிட்ட இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கு, வக்கீல் கிட்ட உங்ககிட்ட இருக்கு.